ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு அப்புறம் அவியல் பண்ணலாம்னு ஐடியா போட்டு எல்லா காயும் கலந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கேரட், பீன்ஸு, முள்ளங்கி, மேரக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, மாங்காய். மெயின் மாங்காய் ரொம்ப முக்கியம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான காய் போட்டிருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு எனக்கு காய் சமைக்கிற வேலை மட்டும்தான். நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு போகிறதால மாமியார் சாப்பாடு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் எப்போ பொரியல் தான் செய்வேன். எப்பவுமே நாங்க வேலைக்கு போயிட்டோம்னா, நான் ஏதோ ஒரு வேலையை நான் பண்ணிக்குவேன். ஏதோ ஒரு வேலையை மாமியார் பண்ணிப்பாங்க. அப்படிதான் நாங்க ஷேர் பண்ணிப்போம். இன்னைக்கு அப்படிதான் பிரிச்சிட்டோம். மாமியார் என்ன செஞ்சு எடுத்துட்டு வராங்கன்னு லஞ்சில் பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ள காயெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. இன்னொரு பொரியல் செய்யறதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தாளிச்சுக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம், வரமிளகா போடுவேங்க. வரமிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். ஏன்னா இது லைட்டாக இனிப்பு காய்ங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. மஞ்சள் பூசணிக்காவை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். இந்த காய்க்கு ரொம்ப முக்கியமே தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இதுலேயே தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றினா நம்ம எதையும் பொரியலாக சாப்பிட முடியாது. பொங்கலாக தான் சாப்பிட்ணும். ஸோ பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அடுத்ததான் அவியல் ரெடி பண்ணிக்கலாங்க. காய் சூப்பராக வந்துருச்சு. அவியலுக்கு தேவையான மசாலா சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் 3 அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா மசாலா பிடிச்சோன்னே தயிர் ஊற்றி இறக்கலாங்க. இந்த அவியலுக்கு இறக்குனதுக்கு அப்புறம் தாங்க தாளிப்பு கொட்டணும். பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கு எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஊற்றிக்கங்க. அவ்வளோதான். லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். மாமியார் சாதம் வடித்து முள்ளங்கி, மேரக்காய், நூல்கோஸ் எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. சுட சுட சோறு, அவங்க வச்ச சாம்பார், கூடவே நான் பண்ண மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அவியல்னு வச்சுக்கலாங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் தாங்க. நாங்கள் எல்லாரும் இதாக சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு வேண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.